இன்ஜினியரிங்கில் பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒன்று சிவில் மெக்கானிக்கல் அப்படின்றத ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரியும். சிவில் படித்தா ஒரு பிரிட்ஜஸ்ஸு ஒரு பில்டிங்ஸ் கட்டுற மாதிரியும், மெக்கானிக்கல் படித்தாங்கன்னா ஒரு ஒரு இரும்பு சம்மந்தப்பட்ட வேலைகள் அப்படின்ற மாதிரியும் தான் பேசியிருக்காங்க. அதையும் தாண்டி நிறைய இருக்குது. இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் இசின்னு எடுக்கிறாங்க. இப்போ மிஷின் லேர்னிங்ஸ் வருது, ரோபோட்டிக்ஸ் வருது. இப்போ ஏஐ என்ற வார்த்தையை வந்து இப்போ காமனாக யூஸ் பண்ணுறாங்க. அதனுடைய வேல்யூம் ஆஃப் ஜாப் எவ்வளோன்றதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ ஏஐ முடிச்சு எத்தனை பேர் சக்ஸஸ் ரேட்டில் வந்திருக்காங்கன்னா இப்போ தான் இந்த ஏஐன்றது வந்து எல்லாரும் பேசிட்டு வராங்க. அது வந்து நம்மளுக்கு வேலைவாய்ப்பாக எத்தனை பேருக்கு மாறப்போகுதுன்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி. அது வந்து வேலைவாய்ப்பை கம்மி பண்ண போகிற ஒரு ஒரு சாஃப்ட்வேர் டூல். அதாவது 100 பேர் கொண்டு செய்து கொண்ட ஒரு வேலையை வந்து அது ஒரே ஒரு ஸ்மார்ட் ஆக்டிவிட்டினால அத்தனை பேர் வேலையை எடுத்துட்டு ஒரே ஆள் 100 பேர் வச்சு ஒரு நிறுவனத்தை வச்சு பண்ணாலும் 2 பேரை வச்சு பண்ணக்கூடியது தான் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னு சொல்கிறாங்க இதை.